கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளிலேயும் சிலுவை தியானங்களை நாம தியானித்து கொண்டிருக்கிறோம். 4வது வார்த்தையாக நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நேரத்துல 3 பேர் தன்னுடைய ஆண்டவர் தனக்கு காண்பித்து அந்த வல்லமையெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இன்னும் 3 பேர் வர போறாங்க. அது நடுவில் நின்று இந்தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று உங்கள் மத்தியில் அந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவரை கிருபை செஞ்சிருக்கிறாரு. சிலுவையில் இயேசு மொழிந்த 4ஆம் வார்த்தை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது சொல்லப்பட்ட வார்த்தைகள், அவருடைய மரண தருவாயில முதல்ல 3 வார்த்தைகளை நம்ம தியானித்து இந்த சிலுவை தியானத்தை நம்ம 2 பகுதிகளாக பிரிக்க முடியும். ஒன்று முதல் 3 வார்த்தை ஒரு பகுதியாகவும், பின்பு அவர் பேசுற 4 வார்த்தை ஒரு பகுதியாக நம்ம பிரிக்க முடியும். முதல் 3 வார்த்தையை அவர் என்னன்னா மற்றவர்களை பார்த்து மற்றவர்களுக்கு அவர் சொன்ன காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது சொன்ன பிதாவை தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை பார்த்து அவர் சொன்னார், பிதாவை அவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவை நோக்கி அவர் என்ன பண்றாரு, வேண்டிக் கொள்றாரு. 2வது அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளனை பார்த்து அவர் என்ன சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோட கூட பறந்து அவனுக்கு ஒரு நம்பிக்கையான காரியங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். 3வது வார்த்தையாக அங்கே இருந்த யோவானையும் அவருடைய தாயாரையும் மரியாதையும் பார்த்து என்ன பண்றாரு, அதோ உன் மகன் அதோ ஒரு தாய் என்று சொல்லி அங்கே அனுப்புறாரு. அவங்களுக்கு குறிச்ச ஒரு காரியத்தை ஒரு பொறுப்பை அவர் அங்க நிறைவேற்றுகிறார். எப்படி ஒரு மரண தருவாயில் இருக்கிற ஒரு மனிதர்கள் மற்றவர்களுக்கு சில காரியங்களை என்ன பண்ணுவாங்க, முதலாவது அவர் வீட்டில் உள்ள மற்ற காரியங்களை ஒழுங்குபடுத்தி விட்டு தன்னுடைய காரியங்களை பார்ப்பார்களோ, அப்படி போல இயேசு இந்த இடத்துல மற்றவருடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தி பின்பு தனக்கான காரியங்களை என்ன பண்றாரு, செய்யறாரு. அப்படி அவர் இந்த 3 காரியங்களை முடித்து இந்த 4வது வார்த்தை சொல்லும் பொழுது ஒரு 3 மணி நேரம் இடைவேளை உண்டாயிருக்கிறது. அதை நம்ம முந்தின வசனத்துல பார்க்கும்போது மத்தேயு 27:45வது வசனம் பாருங்க. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் என்ன ஆயிற்று, அந்தகாரம் உண்டாயிருந்துச்சு. அப்ப அந்த 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் இந்த என் தேவனே சொல்றது அவர் எப்பொழுது சொல்றாரு, 9ஆம் மணி நேரத்துலதான் இந்த வார்த்தையை அவர் சொல்றார். அப்போ அந்த அவர் இந்த 4வது வார்த்தை சொல்வதற்கும் அதுக்கும் நடுவாக ஒரு 3 மணி நேரம் என்ன பண்ணிருக்கு, ஒரு இடைவெளி அங்கே இருக்கிறது. அந்த இடைவெளியில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிருந்துச்சு. அப்போ இயேசு தன்னுடைய பொறுப்பு மற்றவர்களை குறித்து சொன்ன காரியங்கள் முடிந்து அங்க ஒரு காரியம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா அங்க பூமியானது ஒரு இருளை சந்திச்சிருக்கு. அந்த 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய நேரத்தின்படி 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மத்தியான நேரம், ஒரு பகல் நிறைந்த நேரத்துல ஒரு பெரிய இருள் உண்டாகுது. அப்ப அந்த இருளை குறிச்சு சொல்லும் போது அது அதிசயமாக தான் உண்டாயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அநேக சீன நாளாகம புஸ்தகத்துல சொல்றாங்க அப்படி ஒரு இருள் அதிசயமா நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எகிப்தில் சாஸ்திரிகள் சொல்றாங்க இது வித்தியாசமா இருக்கு. அது எருசலேம்ல மாத்திரம் இல்ல, இது பூமி எங்க என்ன பண்ணிருக்கு, இந்த இருள் காணப்பட்டிருக்கு. அப்ப அந்த இருளுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்ப அந்த நடந்த காரியத்துல 3 மணி நேரத்துக்கு பிறகுதான் அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்றார். அப்ப அந்த இருளுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த இருளான நேரம் பூமியில இப்படிப்பட்ட காரியங்கள் நேரிட்டு கொண்டிருக்கும் போது அந்த சூரியன் அப்படிப்பட்ட ஒரு இருளை கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா அவர் சிருஷ்டிகர். இந்த பூமியை வானத்தை எல்லாம் படைத்த ஒரு தேவன் அவர் சந்திக்கிற பாடுகள். ஏன்னா அவர் முந்தின நாள் இரவுல இருந்து அவர் அநேக பாடுகளை பட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். சிலுவைகளை பலவிதமான காரியங்களை அனுபவிக்கிறாரு. அனுபவித்தது மாத்திரமல்ல, இப்பொழுதும் அவர் பாடுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு கடைசி முடிவான ஒரு நேரம் இருக்கு. அப்ப அந்த நேரத்தை அந்த சூரியன் பார்க்க முடியல. அவரோட அந்த சிருஷ்டிகர் படுகிற வேதனை அதால பார்க்க முடியாதபடிக்கு தன்னையே அது என்ன பண்ணிக்குது, மறைத்துக் கொள்ளுகிறது.
அதை சகிக்க முடியாதபடிக்கு, அப்போ ஒரு சிருஷ்டித்த தேவன் படுகிற பாடுகளை அது பார்க்க முடியாதபடிக்கு இருண்டு போனது. அதே நேரத்துல அவர் படுகிற பாடுகளுடைய அகோரமான அந்த நேரம் அப்படின்னு கூட அந்த 3 மணி நேரத்தை வந்து சொல்லலாம். அந்த நேரத்தை வந்து என் வேதம் நமக்கு அதிகமா அதுல என்ன பண்ணல, தெளிவுபடுத்தல. வேதம் வந்து அந்த வேதத்துல சரித்திரத்துல அதை குறிச்சு யாருமே அதிகமா அந்த 3 மணி நேரம் என்ன நடந்தது வேதத்துல யாருமே என்ன பண்ணல, அதிகமான தெளிவை நமக்கு கொடுக்கல. பின்பு அவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு சீஷர்கள் அதை குறிச்சு அவர்கிட்ட ஏதோ கேட்டதா தெரியல. இயேசு கிறிஸ்துவும் அந்த 3 மணி நேரத்துல என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த காரியங்களுக்கான அந்த காலத்திற்கான நேரத்துல என்ன சம்பவித்தது அப்படின்னு சொல்லி எதுவுமே அவர் என்ன பண்ணல, சொல்லவும் இல்லை. ஆனா அந்த சம்பவம், அந்த சூழல் வந்து அந்த சூழல்ல இயேசு கிறிஸ்து அநேக விதமான ஒரு பாடுகளை, ஒரு நெருக்கத்தை அவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும், சந்திச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சில வசனங்களின் ஊடாக நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு தியானிக்க போறோம். இப்போ சரித்திரத்துல ஒருவேளை இந்த காரியத்தை நமக்கு ஒருவேளை அதிகமான விளக்கங்கள் இல்லைன்னா கூட சில வசனங்களின் ஊடாக மறைவான செய்திகள் இங்க காண்பிக்கப்படுது. அப்போ ஒருவேளை இது ரகசியமா இருந்தா கூட ஆண்டவர் படிப்படியாக நாம் அறிந்து கொள்வதற்கு நீண்ட காலமாக இந்த சிலுவையை குறித்து நம்ம என்ன பண்ணிட்டு வரோம், தியானித்து வருகிற காலத்துல ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் தன்னுடைய அந்த பாடுகளின் வழியாக, அந்த அவர் பட்ட பாடுகளின் மூலமாக அநேக செய்தியை அநேகருக்கு ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டுதான் இருக்கிறார், வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்தகாரமான அந்த நேரம் வந்து அவர் சந்தித்த அந்த பாடுகள் வந்து கொடூரமா இருந்திருக்கு. அதை தேவனும், பூமி வந்து அந்தகாரப்படுவதற்கு தேவனும் அனுமதித்தார் என்றுதான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் தேவன் அனுமதிக்காம அந்த காரியம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஆண்டவர் அந்த காரியங்களை செய்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னொரு விதத்துல நம்ம அதை கவனித்து பார்த்தோம்னா, அவர் சிலுவையிலே தொங்கின பொழுது அநேகர் அவரை பரியாசம் பண்ணினார்கள் சொல்லி பார்க்கிறோம். அவர் தலையை துலுக்கி இவர் தேவனுக்கு பிரியமா இருந்தார் இல்லையா, அவர் நேசிக்கிற குமாரன் தானே, ஏன் அவருக்கு ஆண்டவர் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவரை பரியாசம் பண்ணி அவரை என்ன பண்ணாங்க, பல விதத்திலே நிந்திக்கிற காரியங்கள் நடந்துச்சு. ஆனா அந்த 3 மணி நேரம் அந்த இருள் சம்பவித்த பொழுது அவரை பரியாசம் பண்ணினவர்கள், அவரை சுற்றி நின்றவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா எந்த இதுவுமே நமக்கு என்ன பண்ணல தெரியல. அப்ப அங்க ஏதோ ஒரு காரியம் என்ன பண்ணிருக்கு, அவர்களுடைய கண்களுக்கு மறைவாக ஆண்டவர் அந்த இருளின் காரியங்களுக்கு மத்தியில் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருந்திருக்கிறார். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப இன்னொரு விதத்துல சொல்லும் போது அந்த வார்த்தையை அவர் சொல்லாம இருந்திருக்கலாமே அப்படின்னு கூட நமக்கு தோணும். ஏன்னா அவர் நிறைய காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. இப்போ சிலுவையில தொங்கும் போது ஏன்னா அவர் குறித்து சொல்லி இருக்கிறது, அவர் இம்மானுவேல், இயேசு கிறிஸ்துவை பிறப்பே அதிசயம் தான் இல்லையா. அவர் இந்த உலகத்துல பிறக்கும் போது அவர் பிறப்பை குறித்து சொல்லி இருக்கிறது, இவர் பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தேவன் அதே நேரத்துல அவருக்கு இந்த பிறகு பரிசுத்தமுள்ளவர் என்று சொல்லியிருக்கு. அதே நேரத்துல அவர் கிறிஸ்துவுக்கு அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்மானுவேல் அப்படின்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்ப அந்த தேவன் அவரோடு கூட இருக்கிற தேவன் இப்ப இந்த நேரத்தில் கைவிடப்பட்டவர் போல ஏன் அவர் என்ன பண்ணணும், எந்த தேவனை ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழும்புது. அதே நேரத்துல இவ்வளவு நேரம் அவர் இவ்வளவு காலம் அவர் ஊழியம் செஞ்சு அநேக பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற காரியங்களை செய்திருந்த பொழுதும் இந்த நேரத்தில் அவர் கைவிடப்பட்டவர் போல அந்த வார்த்தையை சொல்லும் போது இதுவரைக்கும் அவரை பரியாசம் பண்ணினவர்கள் அப்போ இது அவர் தேவன் உண்மையாகவே அவரை கைவிட்டுட்டார் என்று சொல்றதுக்கு எதுவாக தான் இந்த வார்த்தை என்ன பண்ணி இருக்குது அவர் காண்பிக்க. ஆனா அவர் அந்த வார்த்தை சொல்லுகிறதுனால மற்றவங்க அவரை என்ன நினைப்பாங்க, அல்லது இது மற்றவர்களுக்கு இடரெல்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை என்ன பண்ணல, மறைத்து வைக்கல. ஏன்னா நம்ம ஒரு சில மனிதர்களை பார்க்கும்போது நிறைய சில வீட்டுல மரணம் நடக்கலாம், சில சூழல்களை சந்திக்கலாம். ஆனா மனது கலங்கி இருக்கும். ஆனா வெளியில ஒரு தைரியமான வார்த்தைகளை அவங்க என்ன பண்ண முடியும், சொல்லுவாங்க. அது ஒரு தைரியத்தை என்ன பண்ணுவாங்க, காணுங்க. ஆனா உள்ளத்துல ஒரு கலக்கம் இருக்கும். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து என்ன அப்படி போல என்ன பண்ணிருக்கலாம், அவர் சிலுவையில தொங்கும் போது இத்தனை பாடுகளை சகித்தவர் ஏன் ஆண்டவர் என்னை தேவன் என்னை கைவிட்டார் என்று அந்த வார்த்தையை வந்து சொல்லாம இருந்திருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்லுகிறதுனால, அந்த வார்த்தை வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறதுனால அநேகருடைய கேள்வி இருக்குது. அவர் இந்த சிலுவையில் அப்படி சொன்னதுனால தேவன் அவரை கைவிட்டுட்டார் இல்லையா, அதனால தானே இயேசு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேக விவாத பொருளாக கூட இந்த வசனம் என்ன பண்ணியிருக்குது, மாறி இருக்கு. அப்படி இருக்கிற சூழல்ல ஆண்டவர் இதை ஏன் சொன்னார், அதே நேரத்துல இதை சீஷர்களும் சுவிசேஷ புஸ்தகத்துல எழுதின
அதோடைய உண்மை தன்மை என்ன பண்ணுது, வெளிப்படுத்துது. 4ஆம் வார்த்தைக்கு இந்த அதாவது ஒரு வேதத்துக்கு ஆதாரமான ஒரு வார்த்தையாக இருக்குது. தேவன் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக இந்த காரியங்களை மறைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. அவர் அங்கே என்ன நடந்தது, அந்த வார்த்தையின் அந்த முக்கியம் என்ன, மேன்மை என்ன என்பதை அவர் சரியா அதை புரிந்து கொண்டு அந்த வார்த்தையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக நம்ம இந்த வார்த்தையில இன்னும் ஆழமா கவனிக்கணும்னா, இது ஆண்டவர் அந்த வேளை அந்த 3 மணி நேரமான அந்த சம்பாஷணை கெத்செமனே தோட்டத்தில் அவர் சந்திச்சிருக்க வேண்டியது. ஏன்னா இந்த 4ஆம் வார்த்தைக்கும் கெத்செமனே தோட்டத்திலே அவர் சந்தித்த சூழலுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஏன்னா அவர் இந்த உலகத்திற்கு வரும்போது அவர் மறிக்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் வரும்போது எப்படிதான் இருந்துச்சு, நம் ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறதுக்கு தான் வந்தார், ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்திற்கு வந்தார். அப்படிப்பட்ட தேவகுமார் மறிக்கிறதற்காக வந்துவிட்டு மரண நேரத்தில் அவர் பயப்படுகிறவர் போல அல்லது ஒரு நம்பிக்கையற்றவரை போல ஒரு வார்த்தையை சொல்றதுனால அப்போ அவர் மறிக்கிறது, அவர் மரணத்தை குறித்து பயப்படுறாரா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லை, அவர் இந்த உலகத்திற்கு வந்ததே மறிக்கிறதற்காக. அவரை குறித்து சொல்லும்போது அவருடைய போதனைகளை தம்முடைய சிஷ்யர்களிடத்துல இந்த ஜனங்களிடத்தில் பேசும்போது கிறிஸ்து பாடுபடவும் மறிக்கவும் திரும்ப உயிர் தேட வேண்டியது மகிமையில எடுத்துக்கணும், இதெல்லாம் குறித்து அவர் என்ன பண்ணிட்டே தான் இருந்தார், பேசிக்கொண்டே தான். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும் இல்லையா? அப்போ இந்த வார்த்தைக்கான இந்த சூழலுக்கான ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. அப்போ இந்த 3 மணி நேரமும் அவர் பட்ட பாட அந்த வேலை, இந்த பாத்திரம், இந்த 3 மணி நேரத்துல அவர் சந்தித்த ஒரு சூழல் என்ன அப்படின்னு சொன்னா, கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறார் இல்லையா? அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். அப்படி வரும்போது தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழலை போல, பிதாவே உமக்கு சித்தமானா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகியும் என்னுடைய சித்தத்தின்படி எல்லாம் உங்களுடைய சித்தத்தின்படி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த பாத்திரம், இந்த வேலை அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, அந்த 3 மணி நேர போராட்டம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்களுடைய, நம்முடைய, உங்களுடைய, என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக அவர் அந்த சூழலை மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. அந்த உலகத்துள்ள எல்லாருடைய பாவத்தையும் தன்மேல சுமக்க வேண்டிய ஒரு சூழல். அப்படி அந்த சுமக்கும் போது தேவனுடைய முகம் மறைக்கப்படும். ஏன்னா அவர் பாவத்தை பாராத சுத்தகணர். அதே நேரத்தில் ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, உங்களுடைய அக்கிரமங்களே தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்களுடைய பாவங்களே தேவனுடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ பாவமும் அக்கிரமும் தேவனுக்கு நடுவாக பிரிவினையும் என்ன பண்ணுது, அவருடைய முகத்தையும் மறைக்க செய்யுது. அப்போ அந்த உலகத்திற்கு வந்த தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தவர், மறிக்கிறதுக்காகவே வந்தவர், அதே நேரத்துல அவர் இப்படிப்பட்ட ஒரு சூழலை சந்திக்க வேண்டிய வருது. இதை அறிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து தான் கெத்செமனே தோட்டத்தில் எப்படி ஜெபிக்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு, ஏன்னா அவர் அந்த பாவத்தின் நிமித்தம் அவருடைய முகம் மறைக்கப்படுமே, அந்த வேதனையை நினைச்சுதான் அவர் என்ன பண்றாரு, ஜெபிக்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பமானால் நீங்கும்படி செய்ய ஆளுடைய சித்தம். திரும்ப என்ன சொல்ற, இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணினால் ஒழிய இது நீங்களா, இதுவும் உங்களுடைய சித்தம், இதுதான் நான் சந்திக்கணும், இந்த பாத்திரத்தை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அதை செய்யுங்க, அதுக்கும் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவர் 3 முறை வேண்டிக் கொண்ட பிறகு அந்த பாத்திரத்தை, அப்போ ஆண்டவர் அவருடைய சித்தத்தை செய்கிறதற்காக இயேசு கிறிஸ்து வந்தாலும் கூட அவரை கட்டாயமாக அல்ல அல்லது ஒரு வலுக்கட்டாயமாக அல்ல, அந்த தேவ சித்தத்தை அவர் பரிபூர்ணமாய் நிறைவேற்ற வேண்டும், அவர் தாமாக அதை நிறைவேற்ற வேண்டும். அந்த சூழலை அதை பிதா கொடுத்த பாத்திரம், அதை அவர் ஏற்றுக்கொண்டு அதை பூர்ணமாய் நிறைவேற்றணுங்கிறது தேவனுடைய சித்தமா இருக்குது. அதுக்கு அவர் என்ன பண்றாரு, இந்த பாத்திரத்தை பானம் பண்ணினாலும் இது நீங்க அன்றரை இதை நான் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னா நான் செய்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த பாத்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் ஜெபித்து முடித்த உடனே அவருக்குள்ள இருந்த, ஏன்னா அதுக்கு முன்னாடிதான் சிசுகளிடத்துல சொல்றாரு, நான் என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, ஆனால் நீங்க எனக்காக என்ன பண்ணுங்க, ஜெபிங்க. நான் அவர் போய் ஜெபிக்கிறார், முகப்புறம் விழுந்து ஜெபிக்கிறார், தம்முடைய சிசுகளிடத்தில் சொல்லி என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டு. அப்போ இந்த இடத்துல தேவன் அந்த பாவத்தின் நிமித்தமாக தேவனுடைய முகம் தனக்கு மறைக்கப்படக்கூடிய ஒரு கடினமான சூழல் அவர் சந்திக்க போகிறாரு. அந்த சந்திப்பு, அந்த சூழல் அவர் பாவமற்றவர், அவர் பாவம் செய்யலாம். யாருக்காக தான் அந்த சூழலை சந்திக்கிறார், நமக்காக, நம்ம நிமித்தம், நம்முடைய பாவத்தின் நிமித்தம், உலகத்தாருடைய பாவத்தின் நிமித்தம் தான் அந்த சூழலை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, சந்திக்கிறார். அந்த சந்தித்தது மாத்திரமல்ல, அந்த இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபித்த பின்பு அவர் தைரியமா என்ன பண்றாரு, ஒரு தூதன் அவர் என்ன பண்றாரு, பலப்படுத்துற பொழுது உடனே அவர் என்ன பண்றாரு, துக்கம் வியாபம் எல்லாம் நீங்கி ஒரு தைரியமா அந்த சூழலை எதிர்கொள்வதற்கு அவர் தயாராகிறார். அப்போ
அப்படிதான் அவர் என்ன பண்றாரு, வருகிறார். அப்போ அந்த சூழலை அவர் சந்திச்சதுனால தான் அந்த இடத்துல சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. அப்போ இந்த பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மறித்த நிலைமையில கிடந்து நம்மளை உயிர்ப்பிக்கிறதுக்காக அவர் பாவம் மற்றவர், அவர் பாவம் செய்யாதவர், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவன் நமக்காக நம்மை மீட்பதற்காக அவர் பாவ சாயலில் வெளிப்பட வேண்டியது இருக்கு. ரோமர் 8:8 அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லியிருக்கு, தம்முடைய குமாரனை, தேவனே அதை செய்வதற்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்போ அவர் இந்த உலகத்துல நம்மை போல ஒரு பாவ சாயலாக இந்த உலகத்திற்கு வந்தது என்னன்னா, நம்முடைய பாவங்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு மீட்பை கொடுக்கிறதற்காகத்தான் அவர் என்ன பண்றாரு, வந்தார். அப்போ பாவ சாயல் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாம்சத்தின் சாயல் அப்படிங்கும்போது அவருக்கும் நம்மை போல பசி, தாகம், களைப்பு, அவருக்கும் துக்கம், அவருக்கும் வியாகுலம், அவருக்கும் சில மனித இயல்பு என்னெல்லாம் நடக்குமோ பாவ சுபாவத்துக்கு ஏற்ற அநேக கேடுள்ள சுபாவ காரியங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழல்ல அவர் பாவ சாயலாக அவர் வந்திருந்தாலும் கூட அவர் பாவம் இல்லாதவராக பரிசுத்தம் உள்ளவராக இருந்தது மாத்திரமல்ல, அந்த பாவ சாயலிலே தேவன் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தை ஆக்கினைகளாக தீர்க்கிறதுக்கு தேவன் தம்முடைய குமாரன் என்ன பண்ணாரு, அனுப்பினார். அப்போ அந்த பாவ சாயலிலே இருக்கிற அந்த சரீரத்துல நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்றாரு, அந்த ஒரு போராட்டத்தை அங்க சந்திக்க வேண்டியது. அப்ப நம்ம பாவம் அந்த சாயல் அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை மரணம் அப்படிங்கும் போது உயிர் போன பிறகுதானே மரணம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன் எப்படி இயேசு கிறிஸ்து நமக்கு அப்படி ஒரு விடுதலை கொடுக்க முடியுமா? அந்த எப்படின்னு சொன்னா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த துக்கத்தை குறித்து சொல்லும்போது அந்த தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அந்த பாவத்தின் நிமித்தமாக அந்த மனுஷன் மரித்த நிலைமைக்கு போயிடும். இப்ப நம்மளை குறித்து சொல்லி இருக்குல்ல, நம்ம உயிரோட இருக்கிறோம். ஆனாலும் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை கிறிஸ்து என்ன பண்ணார், உயிர்ப்பித்தார். அப்போ நம்மளை உயிர்ப்பிக்கிறதுக்கு அவர் எப்படி பண்றாரு அப்படின்னு சொன்னா, நம்மளை அந்த உயிர்ப்பிக்கிறதுக்கு அவரும் அதே போல அந்த பாவத்துடைய அந்த மரணம் நேரிடுகிறது போல ஒரு சூழல் அவர் என்ன பண்றாரு, சந்திக்கிறார். அந்த சந்திக்கிறது தான் அங்க சொல்லியிருக்கிற அந்த வியாகுலப்பட்டார். அந்த இருளில் அவர் அந்த மரணத்துக்கு எதுவான அந்த அக்கிரமத்தை அந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதற்கு, நம்முடைய மரித்த நிலைமையிலிருந்து நம்மை அவரோட கூட உயிர்ப்பிக்கிறதற்கு தேவன் அந்த மரணத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கக்கூடிய தருணம் தான் அந்த இருள், அந்த அந்தகாரம், அந்த சூழலை அவர் சந்திச்சிருக்கணும். அந்த சந்திச்சு முடிச்சு அதை ஜெயம் பெற்றார். ஏன்னா கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஒரு தூதன் அவரை என்ன பண்ணாரு, பலப்படுத்தினார். ஆனா சிலுவையில் அந்த சூழலை சந்திக்கும் போது அங்க யாரும் என்ன பண்ணல, பலப்படுத்தவோ அவரை உதவி செய்யவோ, பரலோகமும் பூலோகமும் அவரை கைவிடப்பட்ட ஒரு சூழலை போலதான் அவர் என்ன பண்றாரு, காணப்படுகிறார். அந்த சூழலை எப்படி மேற்கொள்றார் அப்படின்னு சொன்னா, தேவன் அந்த காரியங்களை நமக்காக அவர் பாவமாக்குறார். ஏன்னா வேதவசனம் சொல்லுது, நாம் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த உலகத்தில் அவர் பாவ மாம்ச சாயலாக பிறக்க வேண்டியதும் தேவ சித்தம். அது அவர் பிறந்ததுனால மாத்திரம் இல்லை. அதே நேரத்தில் யோவான் சாமி சொன்னா, இவர் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா மாத்திரம் இல்ல, இன்னும் நம்மை தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவமா மறியாத அவரை தேவன் பாவமாக்கினார். அந்த ஒரு சூழலை அவர் சந்திக்க வேண்டியது இருக்குது. அப்போ நாம் தேவனுடைய நீதியாக வேண்டுமானால் பாவம் அறியாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கினார். அந்த தேவ சித்தம் தான் அங்க நிறைவேறிருக்கு. அந்த தேவ சித்தம் நிறைவேறுகிற அந்த இடத்துல அதைதான் அவர் சொல்றாரு, இது பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம், இதுல நான் பானம் பண்ணாது இருப்பனோ அப்படின்னு சொல்றாரு. இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதை குறிச்சு எல்லாம் அவருக்குள்ள என்ன இருக்குது. அப்போ இந்த சூழலை கடந்து அவர் வந்த 3 மணி நேரம் கழித்து வரும்பொழுதுதான் தேவனை நோக்கி சொல்றேன். அந்த சூழலை அவர் தானே சந்திச்சாரு இல்லையா? அந்த சூழலை பார்த்துட்டு தான் சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. அங்க அந்த
பாவத்துக்கு விரோதமான ஒரு ஆக்கினையை தீர்த்துட்டு அந்த நேரத்தில் ஆனா தேவனுடைய முகம், தேவன் பிதாவாகிய தேவன் குமாரனிடத்தில் அன்பா இருக்கிறார். ஆனால் பாவத்தின் நிமித்தம் பாவத்தை இருக்கிறதுனால அவருடைய முகத்தை மறைத்தார். அதனால அந்த சூழல், அந்த பிதாவின் முகம் மறைக்கப்பட்டதை குமாரனால தாங்க முடியல. அதனாலதான் அவர் சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. பிதாவும் அந்த இடத்துல பிதாவாகிய தேவனும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, சொல்லப்படல. அப்போ வேதம் நமக்கு என்ன பண்ணல, அதையும் குறித்து தெளிவான காரியங்கள் சொல்லப்படல. ஆனா இதற்கான மூல காரணம் இந்த 4ஆம் அதிகாரத்துக்கு இந்த காரியங்கள் தான் முக்கியமானதாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய அந்த தியானிக்கிற நேரங்கள்ல இதுதான் முக்கியம். ஏன்னா நம்மை மீட்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையில அந்த பாவத்தின் ஆக்கினையை தீர்க்கிறதற்காக தான் அவர் என்ன பண்றார். ஏன்னா ஆவியை ஒப்புவிக்கும் போது அவருடைய ஜீவன் அங்க போகும். ஆனா அதற்கு முன்பாக அவர் ஒரு காரியத்தை செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம ஜீவனோட இருந்தாலும் நம்முடைய அக்கிரமும் பாவத்தினால நம்ம மரித்த நிலைமையில இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்ணிருக்கு. அப்ப அந்த இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அப்ப இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது நம்ம ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? இந்த உலகத்துல நாம் அவரை அப்போ ஒரு நித்திய வாழ்க்கையை நம்ம மரித்த பிறகு சந்திக்கக்கூடியதா இருந்தா நம்ம மரித்த பிறகு அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஜீவனோடு நம்ம இருக்கிற காலத்துல அதை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஆதி ஆகமத்துல தொடங்கப்பட்ட காரியங்கள் எப்படி பாவத்தின் நிமித்தமா மனிதன் தேவனோடு உள்ள உறவை இழந்து போய் அந்த பாவம் தொடர்ந்து தேவனிடத்துல சேர முடியாதபடிக்கு அந்த பாவம் அவனை ஆண்டு கொண்டிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் அந்த ஆண்டு கொண்டிருந்தது, அது கிறிஸ்துவின் மூலமாக அது நீக்கப்பட்டு திரும்ப அந்த தேவ உறவு என்ன பண்ணுது, குமாரன் மூலமாக மண்ணுலகிலிருந்து விண்ணுலகிலிருந்து வந்தவர் மூலமா நமக்கு ஒரு மேன்மை என்ன பண்றாரு, கொடுக்கிறார். அதுதான் ரோமர்ல நம்ம 5ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து வாசிக்கிறோம். அப்போ இழந்து போன அந்த தேவ உறவை கொடுக்கிறதுக்கான அந்த போராட்டம் தான் அந்த 3 மணி நேரத்துல நடந்திருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, அந்த போராட்டம் என்னன்னா, நாம் அந்த பாவத்தின் நிமித்தம் மரித்த நிலைமையில இருக்கிற நம்மளை கிறிஸ்துவோட இணைப்பதற்காக, அந்த உறவை நம்ம திரும்பவும் பெற்றுக்கொள்வதற்காக தேவன் அந்த காரியங்கள் அந்த 3 மணி நேரம் இருளில் அவர் சந்திச்சு நம்முடைய பாவத்தை அவர் மேல ஏற்றுக்கொண்டு நம்மை தேவனுடைய நீதி ஆக்கும்படிக்கு, நம்மில நீதி இல்லை, அவரில பாவம் இல்லை, நாம் பாவி நீதிமானாக்கப்படுவதற்கு அவர் தமக்கு சொந்தமான தேவ நீதியை நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, சுதந்திரமா கொடுத்திருக்கிறார். அதுதான் ரோமர் 8:34 சொல்லியிருக்கிறார், அவரே மரித்திருக்கிறார், ஒருவரே என்ன பண்ணியிருக்கிறார், அவரே எல்லாருக்காகவும் மரித்திருக்கிறார். அப்படி ரோமர் 8:34 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை என்ன சொல்லியிருக்கு, அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, ஆக்கினைகளாக தீர்க்கிறவன் யாரு, அவர் தான் கிறிஸ்து தான் என்ன பண்ணியிருக்காரு, பாவத்தை ஆக்கினைகளாக தீர்த்திருக்கிறார். கிறிஸ்துவே மரித்தவர், அது அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரசத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, வீற்றிருக்கிறார் அப்படின்னு. அதே இது 1 கொரிந்தியர் 5:14 பாருங்க. சரி, 2 கொரிந்தியர் ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். இதை விசுவாசிக்கிறார் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக, அவர் எல்லாருடைய பாவத்துக்காக அவரே என்ன பண்ணியிருக்காரு, அவர் மரித்து எழுந்தும் இருக்கிறார். அதை விசுவாசிச்சிருந்தனா அப்போ மரித்திருக்கு, எல்லாரும் மரித்தார்கள் என்றும், அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறது, எல்லாருக்காக ஒருவரை மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காக மரித்தார் என்று நிதானிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம சிலுவையில் அவருடைய காரியங்களை தியானிக்கும் போது இந்த இடத்துல எல்லா விதத்திலையும் நம்ம பார்க்கணும். அப்ப பாவங்களை மன்னிக்கிறதை கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, நித்திய ஜீவ ஒரு வாழ்க்கை கொடுத்தது மாத்திரமல்ல, என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக பலியாக தன்னை அவர் கொடுக்க வேண்டியது இருக்குது. எல்லா விதத்திலும் பலி பொருளாக அவர் அந்த இடத்துல நமக்கும் தேவனுக்குமான ஒரு உறவை ஏற்படுத்தக்கூடிய பாலமாக அந்த இடத்துல என்ன பண்றாரு, இருக்கிறார். அப்ப அக்கிரமங்கள் நிமித்தம் பாவங்கள் நிமித்தம் பகையும் நடுவாக இருந்த பகையும் தேவனாலே முகம் மறைக்கப்பட்டிருந்த பிதாவாகி தேவனால் முகம் மறைக்கப்பட்டிருந்த அந்த காரியங்களை எடுத்து போட்டு இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் வரக்கூடிய சூழலை தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு அவர் கிருபாதார பலியாக தம்மை ஒப்பு கொடுத்ததுனால அந்த
பாவ சாயலிலிருந்து மனிதனுடைய அந்த பாவத்தை மரணத்துக்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததுனால இப்போ நான் பாவி அல்ல, நான் அவருடைய நீதியினால் என்ன பண்ணியிருக்கேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ இப்போ நான் தைரியமா அவரிடத்தில் வரலாம். ஒரு நாளிலே எனக்குள்ள இருந்த பாவத்தின் நிமித்தம் ஆக்கினையான காரியங்கள் நிமித்தம் தேவனிடத்தில் வர முடியாதபடிக்கு நான் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததுனால, ஆதாமின் மூலமாக உண்டான அந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததுனால இப்போ தேவனிடத்துல நான் சமாதானம் பெற முடியுது, தேவனிடத்துல கிட்டி சேர முடியுது, அவரிடத்துல தைரியமா என்ன பண்ண தேவ உறவில் நான் இருக்க முடியுது. அந்த உறவை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அப்ப இப்போ நான் மரித்தவளாக அல்ல, இப்ப இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறார், அக்கிரமங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்கிறேன்னா இப்பொழுது நான் அவரோட என்ன பண்ண முடியும், ஐக்கியப்பட. இப்ப மரித்த நிலைமையில இல்லை, எனக்குள்ள அவருடைய ஜீவன் இருக்கிறது. அதுதான் யோவான் சொல்லும்போது கடைசியாக சொல்லியிருக்கிறான், குமாரன் இல்லத்திருக்கிறவன் குமாரனை உடையவன் ஜீவனுடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாத. அப்போ குமாரனை உடையவன், இப்படி அந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய அக்கிரமத்துக்காக மரித்த அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்றவன், அவருக்குள்ள அந்த ஜீவன் இருக்கு, அவருக்குள்ள நித்திய ஜீவன் இருக்குது. இதை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இதற்கான அந்த உறவை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை, இந்த ஆக்கினையை அவர் பாவத்தை ஆக்கினைகளாக தீர்த்த காரியங்கள் தான் அந்த 3 மணி நேரம் நடந்ததே தவிர அதுல வேற இல்லை. அதனால அந்த தேவனுக்கும் அவருக்குமான அந்த ஒரு காரியங்களை தேவன் அறிஞ்சிருக்கிறார். அந்த சத்துருடைய மேல அவர் தலை நசுக்கி, அதை இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, அவர் துரைத்தனங்களை அதிகாரங்களை முறிந்து கொண்டு சிலுவையில வெற்றி செய்தார். நமக்கு எதிரடையா இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து போட்டார் அப்படின்னு கொலோசியர்ல பார்க்கிறப்போ, நமக்கு எதிரடையா எதெல்லாம் இருந்துச்சோ, தேவனோடு நம்ம ஐக்கியப்பட முடியாதபடிக்கு எதிரடையாக எந்த காரியங்களும் எல்லாவற்றையும் அழித்து நம்முடைய அந்த குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்னது போல, எந்தெந்த பாவத்தின் காரியங்களினால் நாம் அடிமைப்பட்டு விடுதலையாக்கப்பட முடியாமல் இருந்தோம், அதிலெல்லாம் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டக்கூடிய ஒரு காரியங்களை ஆண்டவர் அந்த 3 மணி நேரத்தில் அவர் செஞ்சார். அந்த நேரத்தில் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாகத்தான் பிதாவினுடைய மகன் மறைக்கப்பட்டதை தவிர இயேசு கிறிஸ்து பாவம் செய்ததுனால அல்ல, அவர் பாவியாக இருந்ததினால அல்ல, அவர் பரிசுத்தம். நம்முடைய பாவத்தின் நிமித்தம் தான் அவருடைய முன்மறை. ஆனா தேவனுடைய அன்பு அங்கே இருந்துச்சு. இதை புரிந்து கொண்டுதான் அவர் அந்த 3 மணி நேரத்தில் அவர் சந்தித்தது காரியங்களில தனக்கான அந்த உதவி இல்லை, அந்த முகத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இதுல இருந்து நம்ம என்னன்னா, ஆண்டவர் நம்மை தேவனுடைய நீதியாக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த போராட்டத்தை